தெரிஞ்ச பிறகுதான் நாங்க கேஸுக்கு வர பாருங்க. 100 வருஷமா வந்து இங்க இருக்காங்க. நீங்க எல்லாம் ஒரு அரசாங்கம் வந்து ஜோக் பண்றீங்களா? ஒரு அரசாங்கம் பட்டா கொடுப்பீங்க, ஒரு அரசாங்கம் வரி வாங்குவாங்க, ஒரு பேங்க் லோன் கொடுப்பாங்க, 100 வருஷமா ஜனங்க இருப்பாங்க. அன்னைக்கு எங்கப்பா இருந்தீங்க? அது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச பிறகு நாங்க உங்களுக்கு 100 வருஷம் கழிச்சு தெரிஞ்சா ஜனங்க தப்பா? ஒரு வீட்ல ஏதோ நமக்கு தெரியாத ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படினா சொல்லுங்க. எங்காவது இல்லீகலா பட்டா இல்லாம ஏதாவது இருக்குதா சொல்லுங்க. எல்லாம் சட்டப்படி தான அரசாங்கம் கொடுத்த பட்டா தான் வச்சிருக்காங்க. ஸ்டாம்ப் டியூட்டி கட்டி தான பட்டா ரெஜிஸ்டர் ஆயிருக்குது. அப்புறம் இத்தனை வருஷமா வரி வாங்கி அது அரசாங்கம் இல்லையா? வேற என்ன விளையாண்டு இருக்கீங்களா இங்க வந்து எல்லாரும்? மேடம் நமக்கு என்னைக்கு தெரிஞ்ச முதல்ல அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப சொல்லி ஃபைல் பண்ணி நாங்க நாளைக்கு ஃபைல் பண்ண அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப டேட் ஆஃப் நாலேஜ் வந்த பிறகு நாங்க செய்யறது தவிர சார் இவ்வளவு நேரம் மக்களுக்காக அவங்க கேக்குறாங்க. நாங்க வந்து திங்கக்கிழமை நீங்க சொல்லுங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் காவல்துறை. சார் எங்க நாங்க ஒரு நிமிஷம் நீங்க பேசுறது கேட்டீங்களா? எங்க சைடு ஒரு வழக்குல ஸ்டே ஆயிடுச்சு. இதுக்கு எவ்வளவு இது வந்து இந்த கேஸ் முழுமையா வந்து கோயில் பேர்ல இருக்கக்கூடிய சார் அதுவும் தான் சார் அதுக்கு ஸ்டே வந்து நீங்க வந்து தடுக்கிறது வந்து சரியா எனக்கு தெரியல. சார் நீங்க வெச்சே ஆல்ரெடி சொல்றதா சரியில்லை. லேண்டா நான் பாக்க வேண்டிய கடமை. கோயில் நிலத்தை பாதுகாக்கற யாரும் தடை சொல்லல. நீங்க கோயில் நிலத்தை பாதுகாப்பீங்க. 2025ல ஹை கோர்ட்ல டைரக்ஷன் இருக்குது. நீங்க பார்ட்டியா இருக்கீங்க இந்த கேஸ்ல சிவில் சூட் ஃபைல் பண்ணி இருக்கட்டும். அது வரணும். அதுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்த கன்சென்ட் பிரகாரம் அவங்க வந்து உங்களுக்கு பண்ணல. அவங்க கொடுத்த கன்சென்ட் எல்லாரும் அனைத்து உள்ள போட்டு தான் பதிவு பண்ணிருக்காங்க. நீங்களும் பார்ட்டியா இருக்கீங்க. நீங்க அதுக்கு அப்புறம் ஹை கோர்ட் மேடம் இங்க பாருங்க 25ல தான் டைரக்ஷனே வாங்கி நீங்க பாருங்க பழையாட கொண்டுட்டே இருக்காங்க. சரஸ்வதி லட்சுமி இவங்க எல்லாரும் வந்து கன்சென்ட் கொடுத்து இந்த பரியே வந்து அவங்க வந்து இந்த ஆளுக்கு அப்புறம் டைரக்ஷன் இவங்க வந்து இவேட் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து அத வந்து ஏமாத்தி இருக்காங்க. இவங்க கொடுத்த கன்சென்ட் பண்ணல. இந்த நீதிமன்ற உத்தரவை மதிக்கல. இந்த நீதிமன்ற உத்தரவை ஹை கோர்ட் ஏத்துக்கல. ஹை கோர்ட் டைரக்ஷன் கொடுத்தாங்க. கோர்ட் ஏத்துக்கல. எங்களுக்கு ஆர்டர் இருக்கு. ஸ்பெசிபிக் ஆர்டர் காட்டுங்க சார். இப்ப 2025 ல இருக்குங்க சார். ஆர்டர் கொடுங்க. எல்லாம் மென்ஷன் பண்ணி ஆர்டர் காட்டுங்க. சார் ஃபர்தர் லீகல் ப்ரொசீடிங்ஸ் நடக்குது. ஹை கோர்ட்ல நடக்குது. அதே மதுரை கோர்ட்ல நடக்குது. சார் மதுரை கோர்ட் அந்த ஆர்டர் நலிஃபை பண்ணி தான் கீழ வழக்கு பதிவு சீல்ல காப்பி கூட நாங்க பேசுறத கேக்குறீங்களா? கோர்ட்ல இருந்து மேடம் ஆஜரப்பது அதான் உங்க கொடுத்த லெட்டர் தான் மேடம்.